ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் திருமுகிலன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் நமது திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ராசிக்காரர்கள் மற்றவர்களை பற்றி அதிகம் யோசிப்பாங்க. ஆனா அவர்களின் கஷ்டங்களை யாருமே புரிந்து கொள்றது இல்லைங்க. இதனால இவங்க தனிமையை நாடுறாங்க. 1000 பேர் பின்னாடி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் உங்க கூடவே இருக்காருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்குதுங்க. இந்த வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதுலாங்க உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலமே இருக்கு. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை விஷயத்த பத்தியும், ஜாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் லக்னம், துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்களோட ரகசியங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு செல்வம் சேர என்ன செய்யணும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்திய ரகசியங்களை எல்லாம் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. துலாம் ராசி என்பது காலபுருஷனுக்கு 7வது ராசியாயிருக்கு. இது ஒரு ஊரின் எல்லை முடிந்து இன்னொரு ஊரின் எல்லை தொடங்கக்கூடிய இடமா இருக்குங்க. துலாம் ராசியில பிறந்தவங்க சுக்கிரனின் வீட்டுல செவ்வாய், ராகு, குரு ஆகிய நட்சத்திரங்கள்ல இருப்பாங்க. துலாம் ராசி எல்லையை குறிக்கக்கூடியவரா இருக்காரு. துலாம் ராசியில சூரியன் நீச்சம் பெறதுனால தந்தை போராடிக்கிட்டே இருப்பாங்க. மூத்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு போராட்டம் இருக்கும். குழந்தை மனக்கவலையோட இருக்கும். உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். தாய்மாமன் வகையில எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. உயர்கல்வி படிக்கிறதுக்குள்ள போதும் அப்படின்னு ஆயிருங்க. திருமணத்துக்கு அப்புறம் படிப்பை மாத்தி படிப்பீங்க. உயர்ந்த அந்தஸ்து, பதவி, இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில போதும் அப்படின்னு ஆயிரும். உங்களை வச்சு நிறுவனம் நல்லா வரும். ஆனா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மாடு மாதிரி உழைப்பீங்க. பலன் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நடக்கும். துலாம் நேர்மை, நீதி, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், கடின உழைப்பு போன்ற குணங்களை கொண்டவங்களாயிருப்பாங்க. ஒரு வேலையை இவங்க கிட்ட ஒப்படைத்தா அந்த வேலையை முடிக்க வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க. துலாம் ராசி நீதி தராசு மாதிரி. அது வசதி உள்ளவன், இல்லாதவன், படிச்சவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காது. தப்பு செஞ்சா நம்மளோட துலாம்க்கு பிடிக்கவே பிடிக்காது. தப்ப இவங்கனால ஜீரணிக்கவே முடியாது. துலாம் ராசிக்கு தன்மானம் இயற்கையாகவே இருக்கும். தந்தையார அவ்வளவு பிடிக்கும் இவங்களுக்கு.
ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில டாப்புக்கு போயிருவாங்க. சக்தி வழிபாட்டுல சிறந்தவங்களா இவங்க இருப்பாங்க. ஆன்மீகத்துல சிறந்து விளங்குவாங்க. ஆன்மீகனா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்தி மார்க்கம், ஐயப்பன் கோவில் வழிபாடு, மாலை போட்டு போறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும். துலாம்னாவே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க ஆன்மீகத்தின் மீது ரொம்பவும் விருப்பம் உள்ளவங்களா இருக்காங்க. குலதெய்வத்துக்கான கிரகம்தான் சனிங்க. குலதெய்வத்துக்குரிய காரகன் சூரியன். குலதெய்வத்துக்கு போக முடியல, சில நேரம் போயிட்டு வந்திருக்கேன், குழப்பமா இருக்கு, என்ன பண்றேனே தெரியல, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன், குலதெய்வ கோயில் எங்க வீட்டில இருந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கவலைப்படக்கூடிய அவசியம் கிடையாதுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூட முடியாத சூழ்நிலையில நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது குலதெய்வத்தை மனதார நினைச்சு வேண்டுனாவே போதுங்க. குலதெய்வ அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். வீடு, வாகனம், இடம், நிலம், பூமி, சொத்து இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா கிடைச்சிரும். உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது. துலாம் ராசி, சுக்கிரன் வீட்டுல செவ்வாய். சுக்கிரன்னா சொகுசு, செவ்வாய்னா சொத்து. நல்லா குளிச்சுட்டு விபூதி பட்டை போட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தனமெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். அப்படி நீங்க இருந்தாதான் உங்களை காப்பாத்தும். அது இல்லைன்னா காப்பாத்தாது. ராகுனா ஆசை, சுக்கிரன்னா சுகமா வாழணும் அப்படின்னு ஆசை. ராகுனா பிரம்மாண்டமா வாழணும், செவ்வாய்னா சொத்தோட வாழணும். ஒரு இடம் வாங்கி போடணும், இங்க ஒரு ஏக்கரா வாங்கி போடணும், 4 சென்டாவது வாங்கணும், ஒரு அரை ஏக்கராவது ஒரு தோட்டம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும், அதனால ஒரு பண்ணை வீடாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். செவ்வாய்னா சுக்கிரன்னா லக்ஸூரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கூடிய விரைவில் நிறைவேற போகுது. துலாம் ராசியில ராகு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான நோய் வரும். பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் வரும். ஆண்களுக்கு தொப்பை போடுறது, வயிறு சுத்துறது, பேக் பெயின் வர்றது, யூரினரி ட்ராக்ல தொந்தரவு வரும், கிட்னில ப்ராப்ளம் வரும். அதனால நீங்க உடல்நலத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. குருவோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால அவரே ரோகாதிபதியாக வர்றாரு. அதனால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். மனைவியோ கணவரோ வருமானம் செய்வாங்க. சில நேரங்கள்ல ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால கணவனாருக்கு தீய பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கணவன் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனைவி கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒற்றுமை இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பெரும்பாலும் வாக்கிங், ஜாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, உடம்ப நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வேலையில இடம் மாறுறது, ஊர் மாறி வேலைக்கு போறது, டிராவல் பண்ணி வேலைக்கு போறது அப்படிங்கிற சூழ்நிலை அமையுங்க. உயர் அதிகாரிகளால இவங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் ஏற்படும். இவங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, இவங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல இவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்குங்க. 2ஆம் அதிபதியே ராசியில இருக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல்நலத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல எதிர்கால மாற்றங்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னத்துல யார் பிறந்திருந்தாலும் கல்யாணம்
பண்ணிருங்க வேகமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை உயர்வுல போயிரும். பெண்களா இருந்தா 22 இருந்து 23 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகுதுங்க. உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சால் அனைத்து விஷயங்களையும் சமாளிக்க போகிறீங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் கவனத்தோடு இருக்கணுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியான நின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அவ்வப்போது ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமையான செயல்களின் மூலம் பாராட்டு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உணவு உறக்கமின்றி கடுமையாக உழைக்கும் துலாம் ராசியினரே,
அனைவரையும் அனுசரித்து செல்வதில் திறமை உடையவர்களா நீங்க இருக்கீங்க. இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூட போகுது. விரோதிகளும் நண்பர்களாக போறாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுது. பணவரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். எதினும் எச்சரிக்கை தேவை. இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த நிலை போய் நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான்
ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்வில் ஆச்சரியமான மாற்றங்களை தரும் வல்லமை கொண்டது. அதை முன்கூட்டியே அறிய திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் மேலான கமெண்ட்களை பதிவிட மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.